ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு வேறு லெவல் அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சரித்திர சாதனை பண்ணின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோடைய வசூல் விண்ணமுற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எகிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலியமாக நம்ம தமிழ் சினிமாவோடைய ஹையஸ்ட் கிராசிங் வசூல் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இப்போ 3rd பிளேஸுக்கு போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜெயில் இருக்குது, செகண்ட் பிளேஸில் 2.0 இருக்குது, 3ஆவதுல இப்போ கூலி திரைப்படம் இருக்குது. கர்நாடகாவில் அதிரி புதிரியான சாதனைகளை ரஜினி சார் அசால்ட்டாக பண்ணின்னு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த வருஷத்துக்கான இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வசூல் அதிகமாக குவிச்ச படங்களில் நம்பர் 1 இடத்துல பார்த்தீங்கன்னா பாலிவுட் படமான சாவா படம் இருக்குது, 700 crores மேலே இருக்குது. 2வது இடத்துல இப்போ கூலி திரைப்படம் 500 கோடி தாண்டி இப்போ இந்த வருஷத்துக்கான அதிக வசூலில் செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு இந்திய அளவில். இது நம்ம முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது ஓவர்சீஸில் தாங்க வெறித்தனமான ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்காரு. ஓவர்சீஸில் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 23 மில்லியனுக்கு மேலே வசூலை குவிச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதே போல் ரஜினி சாருக்கு இது 3வது திரைப்படம் ஓவர்சீஸில் 20 மில்லியனுக்கு மேலே வசூலை குவிக்கிறது. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் 3 முறை ஓவர்சீஸில் இத்தனை கோடி வந்து வசூலை குவிச்சிருக்கிறது ரஜினி சார் மட்டும்தான். 3 முறை இந்த ரெக்கார்டை வந்து ரஜினி சார் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியாவிலேயே ரஜினி சார் இந்த ஹையஸ்ட் ரெக்கார்டு வந்து படைக்கிறாரு. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து ரஜினி சார் 2 படங்கள், பிரபாஸ் வந்து 2 படங்கள் வச்சுருந்தாங்க. தலா ஓவர்சீஸில் 2 முறை பார்த்தீங்கன்னாக்கா 20 மில்லியனுக்கு மேலே வசூலை குவிச்ச படமாக இருந்தது. இப்போ கூலி திரைப்படம் 3வது முறையாக ரஜினி சாருக்கு ஓவர்சீஸில் 20 மில்லியன் தாண்டினது மூலியமாக சவுத் இந்தியாவிலே ரஜினி சார் மட்டும்தான் இப்போ 3 முறை ஓவர்சீஸில் 20 மில்லியனுக்கு மேலே வசூலை குவிச்ச ஒரே நடிகராக இப்போ வந்திருக்காரு. இதெல்லாம் சரித்திர சாதனைங்க. அது நம்மளோட காம்படிஷன் எங்கன்னாக்கா இந்தியா லெவலில், சவுத் இந்தியா லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிக்சரில் தான் நம்ம எப்போதுமே காம்படிஷனே பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் ஏதோ நம்மளை வந்து ஏதோ வேறு மாதிரி நினச்சிருக்காங்க. தலைவருடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அளவில் இந்த வருஷத்தில் அந்த ரெக்கார்டு போயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிரபாஸ் கூட வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பண்ணின்னு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து தலைவரால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.